மகான் துளசிதாசர் 19ஆம் பகுதி. குதிரைகளின் மீது ஆரோகணித்திருந்த அந்த வீரர்கள் இருவரும் காண்பதற்கு ராஜகுமாரர்களைப் போல தோற்றமளிப்பதாக தாசருக்கு தோன்றியது. அவர்கள் அணிந்திருந்த முத்துச் சரங்கள் தொங்குகின்ற தலைப்பாகையையும் கொண்டை மீது செருகியிருந்த வெண்புறா இறகுகளையும் கண்டு தாசர் அவர்கள் இருவரும் மலை மீது வேட்டையாட வந்த ஏதோ இரு ராஜகுமாரர்களாய் இருக்கக்கூடும் என்று அனுமானித்தார். தற்சமயம் அந்த வீரர்கள் இருவரும் தாசருக்கு மிக அருகில் வந்துவிடவும் அவர் அவ்விருவரையும் உற்று கவனித்தார். கரிய நிறத்தில் ஒருவன், சிவந்த நிறத்தில் ஒருவன். இருவருமே காண்பதற்கு மிக அழகாக இருந்தார்கள். ஒருவேளை இவர்கள் என் ராமனும் அவன் சகோதரன் லக்ஷ்மணனாகவும் இருக்கக்கூடுமோ? தாசர் மனதில் கொஞ்சம் சந்தேகம் எட்டி பார்த்தது. அவர் சந்தேகத்தை உணர்ந்தது போல் வீரர்கள் இருவரும் தாசரை கண்டு புன்னகைத்து கொண்டே அவரை கடந்து சென்றார்கள். பேர் சொல்லி அழைத்து பார்க்கலாமா? மின்னல் வெட்டாய் அவருள் ஒரு எண்ணம் வந்து போனது. வாய் நுனி வரையில் இச்சமயம் வந்த ராமா லக்ஷ்மணா என்கிற பெயர்களை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டார் தாசர். என் ராமன் இப்படியா சாதாரண வீரனைப் போல வருவான்? சிரசில் இரத்தின கிரீடமும் மார்பில் தங்க கவச்சமும் ஒளி வீசும் அழகான தங்க ஹாரங்களுமாய், கரங்களில் வில்லும் தோளில் அம்பராத்துளியும் விரல் இடுக்கில் ஒரு அம்பை அனாயாசமாக சுற்றியவாறல்லவா வருவான். கூடவே வருவது அவன் சகோதரன் லக்ஷ்மணராக இருந்தால் அவன் ராமபிரானின் பாதுகாப்பிற்காக இந்த மலை பிரதேசத்தில் நிச்சயம் வில்லேந்தி அன்றோ வந்திருப்பான். இவ்விருவரும் ஏதோ சாதாரண வீரர்கள்தான். ராம தரிசனத்திற்காக ஏங்கிக் கொண்டே இருப்பதால் நான் யாரேனும் ஒரு ஆடவரை ஒரு சேர் காண நேர்ந்தால் ராம லக்ஷ்மணராக எண்ணி மயங்குகிறேன் போலும். எல்லாம் இந்த ராமன் தனது தரிசனத்தை தராமல் எனக்கு போக்கு காட்டுவதால் தான். காணலாம், எத்தனை நாளைக்கு தான் என்னை அவன் ஏமாற்றுவான். ஆனால் அவனது தரிசனம் கிடைக்கும் வரையில் நான் ஓய்வதாக இல்லை. தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு விட்ட ராமநாம ஜபத்தை மீண்டும் தொடர்ந்தார் தாசர். சிறிது நேரம் சென்ற பின் அனுமன் தாசரின் முன்னே தோன்றினார். என்ன தாசரே, ராம தரிசனம் ஆயிற்றா? இப்பொழுது உமக்கு திருப்தி தானே? தாம் மிகவும் ஏங்குவதால் நான் தான் பிரபுவிடம் உமக்கு தரிசனம் தருமாறு கேட்டுக்கொண்டேன். ராமன் தன் தம்பியையும் அழைத்து கொண்டு இங்கே வந்து இன்று உமக்கு தரிசனம் தருவதாக கூறினாரே, இத்தனை நேரம் வந்து சென்றிருக்க வேண்டுமே. அனுமன் கூறவும் தாசர் மறுத்தார். இன்னும் இல்லை பிரபு, நானும் தங்கள் வார்த்தைகள் பொய்த்து போகாது என்று அசாத்திய நம்பிக்கையில் தான் இருக்கிறேன். ஆனால் அந்த ராமனை நான் இன்னும் காணவில்லை. அங்கலாய்த்தார் தாசர். ஆச்சரியத்தோடு அவரை ஏறிட்டார் ஹனுமன். தாசரே, தாம் என்ன கூறுகிறீர்? இங்கே வருவதாக கூறி இருவரும் குதிரை ஏறி அப்பொழுதே புறப்பட்டார்களே. தாம் அவர்களை காணவில்லை என்று கூறுவது எனக்கு புதிராக இருக்கிறதே. அப்படி எங்கே சென்றிருப்பார் எனது ராமபிரான்? அனுமன் உரையாட தாசர் தம்மை மீறி அலறிவிட்டார். பிரபோ, அஞ்சனை மைந்தனே, தாம் என்ன கூறுகின்றீர்? குதிரை ஏறி வந்த வீரர்கள் இருவரும் தான் ராமலக்ஷ்மணர்களா? ஐயகோ, நான் ஏமாந்து போனேனே. அவர்கள் என்னை கண்டு புன்னகைத்து கொண்டு சென்றார்களே. பதிலுக்கு புன்னகைக்கவும் இல்லாமல் நான் அவர்கள் யாராய் இருக்கக்கூடும் என்று ஆராய்ந்தபடி நின்றேனே. மாருதி பிரபுவே, ராமதூதனே, நான் அவர்களை ராமா லக்ஷ்மணா என்று பெயர் கூறி அழைக்கலாம் என்று கூட எண்ணினேனே. ஆனால் என் சிற்றறிவு தடுத்ததால் அதை செய்யாமல் விட்டேனே. ஐயகோ, இனி எப்போது என் ராமன் மறுபடி வருவான்? நான் அவனை அலட்சியப்படுத்தியதாக அவன் நினைப்பானானால் எனக்கு மீண்டும் தரிசனம் அளிக்கவும் அவன் விரும்ப மாட்டானே. தாரை தாரையாய் தண்ணீர் பெருக்கெடுக்க அனுமனிடம் புலம்ப ஆரம்பித்தார் தாசர். 19ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.